உறுப்பினர் வேலுமணி. பேரவையின் அனுமதியுடன் வினாக்கள் விடைகள் நேரம் நீட்டிக்கப்படுகிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கோவை மாவட்டத்துக்கு முக்கிய நீராதாரமான சிறுவாணி அணையிலிருந்து கோவை மாநகராட்சிக்கு பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு நாளொன்றுக்கு 77 MLD வழங்கப்படுகிறது. ஜனவரி மாதம் வரை 77 MLD வழங்கப்பட்டுள்ளது. தற்போது நாளொன்றுக்கு 47 MLD தான் வழங்கப்பட்டுகிறது. 30 MLD கேரள அரசு குறைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல கிராம பஞ்சாயத்துக்கு வழியாக இருக்கக்கூடிய 10 ஊராட்சிகள், 7 பேரூராட்சி, தொண்டாமுத்தூர், தென்கரை, வேடப்பட்டி, தாளியூர், பூலுப்பட்டி, பேரூர், ஆலந்துறை என்ற 7 பேரூராட்சியும் 18 MLD வழங்கப்பட்டு வந்தது. அதிலும் 6 MLD குறைத்து 12 MLD-யாக வழங்கப்பட்டு வருகிறது. குடிநீர் வடிகால் வாரியத்திலிருந்து கேரள அரசுக்கு 13 கோடி ரூபாய் அந்த தொகை கட்டாத காரணத்தினால் 36 MLD குறைக்கப்பட்டுள்ளதாக தகவல். இதில் பொதுமக்கள் மிகவும் பாதிக்கப்படுகிறார்கள். இப்பொழுது தற்போது ஒரு தகவல் 6 கோடி ரூபாய் செலுத்தியுள்ளதாக ஒரு தகவல் வந்திருக்கிறது. ஆகவே மீதி பணத்தை செலுத்தியோ இல்லாட்டி பேச்சுவார்த்தை மூலமாகவோ உடனடியாக அந்த முழுமையாக 77 MLD-யும் அதே போல 18 MLD கிராமத்துகளுக்கும் வழங்க அரசு ஆவணம் செய்யுமா என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கேரளாவில் இருக்கிற சிறுவாணியில் இருக்கிற தண்ணீர் ஒவ்வொரு வருடமும் மழை காலத்திலே அவர்களுக்கு தேவையான அளவுக்கு நமக்கு முழு அளவு கொள்ளளவு அவர்கள் நிரப்புவதற்கு அனுமதிப்பதில்லை. கேட்கின்ற போது ஆலியாரில் இருக்கிற பிரச்சனையை தீர்த்தால் தான் இதை தருவேன் என்று சொன்னார்கள். நான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவரோடு தொடர்பு கொண்டு அவர்கள் நேரடியாக முதலமைச்சர் அவர்களை பேசி அந்த தண்ணீர் ஓரளவுக்கு நமக்கு தந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இங்கு கோவையை பொறுத்தளவு பல்வேறு இடங்களுக்கு பில்லூர் 1, 2, 3, சிறுவாணி என்று 4 இடங்களிலுமே 380 TMC-க்கு மேலாக 380 MLD-க்கு மேலாக கோவை நகருக்கு தந்து கொண்டிருக்கிறோம். எனவே ஒரு சில இடங்களில் என்ன குறைபாடு என்று உறுப்பினர்கள் சொன்னது தெரியவில்லை. எனவே அதை பார்த்து தண்ணீரை பற்றி பிரச்சனை இல்லை. இன்றைக்கு கோவை மாநகருக்கு ஏற்கனவே கொடுப்பதை விட கூடுதலாக தண்ணீர் எல்லாம் நிறைய இருக்கிறது. இப்போது கூட நகராட்சிகளுக்கு அதை திருப்பி அனுப்புவதற்குரிய ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இப்போது 8.9 கோடி கொடுப்பதற்கும் துறையினுடைய செயலாளர் சொல்லியிருக்கார். பணம் அனுப்புவதற்கு எல்லா நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே தண்ணீர் பற்றாக்குறை இல்லாமல் உங்களுக்கு வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.